நான் வந்துட்டு என்னோட வாழ்க்கையினுடைய உச்சத்தை விட்டு எல்லாவற்றையும் விட்டு அரசியலுக்கு வந்து சொல்றதுன்னா இதுதான் 100% பொய். இவர் சினிமா விட்டதற்கான காரணம் அரசியலா இருந்துச்சு இருந்தாங்கன்னா இந்நேரம் தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு பரப்புரைக்கு வந்திருப்பாரு, தெளிவாக பல விடயங்களை எடுத்து பேசியிருப்பாரு. ஆனால் அப்படி எதையுமே இவர் சொல்றாரு. சைக்கிள் எடுத்து போட்டுறேன், எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்னு காட்டுறீங்க. சைக்கிளை ஓட்டிட்டு போட்டு எப்படி அப்படின்னா அது பேர் பிரச்சாரமா? மோடி பண்ற மாதிரியே நீயும் பண்றீங்க. உடம்புல ஏதாவது நோயா உனக்கு? ஒரு நாள் வெளில வந்துட்டா மறுநாள் வெளில வர முடியாத சூழலை. ஆனால் நீங்கள் அப்படிதான் பண்ணுறீங்க. இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைங்க. இதுக்கு மேலே சினிமாவில் நடிக்க முடியாத அளவுக்கு அவருக்கு ஏதோ பிரச்சனை. இந்த லைட்ஸ்னாலேயோ இதனாலேயோ ஏதோ இருக்கலாம். அதனால இவர் விட்டுட்டு இவர் வந்துட்டாரு. காசை புறக்கணிக்கக்கூடிய மனுஷனா இருந்தானா காசுக்காக ஒரு கட்சியை வந்து ஒரு பணக்காரங்கிட்ட கொடுப்பானா? அதுவும் ஒரு லாட்டரிக்காரங்கிட்ட. மக்கள் அக்கறை கொண்டோ அரசியல் அக்கறை கொண்டோ நீ அரசியலுக்கு வரவில்லை, சினிமாவையும் திறக்கவில்லை. அதற்கான காரணத்தை நீ வெளிப்படுத்தவில்லை. இவ்வளவுதான். இவருடைய வாழ்க்கையில் பயங்கரமான ரகசியங்கள் அடங்கியது. அதனால தான் இந்த மாதிரிலாம் கிமிக்ஸ் எல்லாம் நடக்குது வெளியில. எல்லாம் போத்துறதுக்கு நம்ம சொல்றோம் இவருக்கு ஏதோ உடம்பு உடனே சைக்கிள் ஓட்டி காட்டுறது அதுதான். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். சார், பிரச்சாரத்திற்கு இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களே எஞ்சி இருக்கு. முதல்ல தாவேக்கால இருந்து துவங்கலாம்னு நினைக்கிறேன். தாவேக்க தலைவர் விஜய் ரொம்பவே அரிதிலும் அரிதாக தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறாரு. தொடர்ந்து எல்லா பிரச்சாரங்களும் ரத்து செய்யப்படுது. மேற்கொள்ளக்கூடிய ஒரு சில பிரச்சாரங்கள் கூட அவர் கேண்டிடேட்ஸை வந்து அறிமுகப்படுத்த மாட்டேங்கிறாரு. சும்மா சாதாரணமாக வழக்கமான பாணியிலேயே பேசிட்டு போயிடுறாரு. நேற்று தினம் கன்னியாகுமரிலையும் அந்த பிரச்சாரம் நடந்ததை பார்க்குறோம். டிரான்ஸ்பாரத்தில் ஏறிடக்கூடாது, மின்கம்பத்தில் ஏறிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பல கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சிருந்தாங்க. தங்கள் தொண்டர்கள் வந்து வரம்பு மீறாங்கிற அடிப்படையில் எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் களத்துக்கு போகாமே அவர் வந்து ஒரு பிரம்மாண்ட வெற்றியெல்லாம் பெற்றுவார் அப்படின்ற மாதிரி கணிக்கப்படுதா? இதை பார்த்துட்டு இருக்கிற விஜய் ரசிகர்களுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா பொதுமக்கள் ஒன்றும் அவங்கள பற்றிலாம் அக்கறைப்படுறது கிடையாது. அவருக்கும் பொதுமக்கள் தமிழ்நாடு தமிழர் அப்படிலாம் அந்த அக்கறைகள்லாம் எதுவும் கிடையாது. அவருக்கு எந்த விதமான அரசியல் அக்கறையும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பரப்புரைக்கு போனோம் அப்படின்னோம்னா இவர் கண்டிஷனை பற்றி ஏன் மட்டும் பேசிட்டு இருக்காரு? நீங்கள் ஆரம்பத்திலேருந்து நீங்கள் பாருங்கள், எனக்கு வந்துட்டு நிபந்தனை விதிக்கப்படுகிறது. என்ன நிபந்தனை உனக்கு விதிக்கப்பட்டது? பேசுகிறாங்களா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எடப்பாடிக்கு நிபந்தனை விதிக்கிறது இல்லையா? நீங்கள் எங்கே வேணாலும் போங்க சார், எங்கே வேணாலும் வண்டி நிறுத்திங்க சார், எங்கே வேணாலும் பேசுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்களா? எல்லாருக்கும் பொதுவான மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேர்தல் நடத்தை விதிமுறைகள், அது பொதுவானது. அதில் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு இருக்குது. போயிட்டு மின் கம்பத்தில் ஏறிக்கலாம், டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி உட்காந்துக்கலாம், அப்படியே தலைக்கீழ தொங்கிக்கிட்டு உன் தலைவனுக்கு வந்துட்டு இப்படி கையாட்டலாம், விசில் அடிக்கலாம், இப்படின்னு ஏதாவது வசதி செஞ்சு கொடுக்கணுமா? என்ன உனக்கு என்ன நிபந்தனை விதிச்சிட்டாங்க சொல்லுங்கள். எல்லாமே நீங்கள் பண்ணீங்களே. நிபந்தனை விதிச்சதுனால தானே வந்துட்டு கரூர் மாதிரி இன்னொரு இடத்துல நடக்கலை. அப்படி இருந்தும் கூட கரூர் சம்பவம் வந்துட்டு ஒரு கூட்டத்தில் நடந்துச்சு. ஆனால் போகிற வழியிலேயே நீ ஏகப்பட்ட பேரை காயப்படுத்திட்டு இருக்கிற, கொண்டுகிட்டு இருக்கிற, சாவடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னமும் நான் எல்லாம் புரிஞ்சே நான் சொல்ல வரேன். கூட வர்றாங்களே நிறுத்திட்டு எதுக்கு கூட வரீங்க? அங்கே தானே போகிறோம். எவ்வளோ ஆபத்தை பண்ணிக்கிறீங்க அப்படி சொல்லக்கூடாதா? அப்படியே ரியல் வியூ மிரரை பார்த்துட்டு நீ பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். அவங்க உன்னை விட பயங்கரமான அறிவாளிகளாக இருக்கிறாங்க. ஒருத்தர் முட்டிக்கிட்டு விடுறாங்க. எப்படி உங்களை முறைப்படுத்துறது கேட்குறேன்? எப்படி முறைப்படுத்துறது? உன்னையும் பாதுகாக்கணும், அவங்களையும் பாதுகாக்கணும். எப்படி ரெண்டு பேரையும் பாதுகாக்கிறதுக்கான என்ன வழிமுறையை வந்துட்டு போலீஸ் கடைப்பிடிக்கணும் சொல்லு. நீ சொன்னிய கரூருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே 1 கிலோமீட்டர் சுற்றுலாவில் யாரும் இருக்கக்கூடாதுன்னு, அந்த மாதிரி வச்சுக்கலாமா? வச்சுக்கிட்டு உங்கள் வண்டி யாராவது நெருங்கினாங்கன்னா போலீஸ் விட்டு அடிக்க சொல்லுவோமா? என்ன கேட்குறாரு அவரு? இந்த ஆள், இந்த விஜய், நான் வந்துட்டு என்னோட வாழ்க்கையினுடைய உச்சத்தை விட்டு எல்லாவற்றையும் விட்டு அரசியலுக்கு வந்துன்னு சொல்கிறதுன்னா இதுதான் 100% பொய். இவர் சினிமா விட்டதற்கான காரணம் அரசியலா இருந்துச்சு இருந்தாங்கன்னா இந்நேரம் தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு பரப்புரைக்கு வந்திருப்பாரு, தெளிவாக பல விடயங்களை எடுத்து பேசியிருப்பாரு,
ஆனால் அப்படி எதையுமே இவர் சொல்லலை சார். நீங்கள் இது பார்த்தீங்க, ஒருத்தன் வந்து 3 வருஷம் ஆச்சு அரசியலுக்கு இல்லையா, எதையுமே தெளிவாக பேச தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? எதையுமே நீ கண்டுக்கல, கருத்தை செலுத்தலை, அதான் உண்மை. கருத்தை செலுத்துறதுன்னா நீ பேசுவீங்க ஒழுங்க, எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் காகிதம். எத்தனை தடவை காயத்தில் பேசுவார்? திருச்சியிலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் விக்கிரவாண்டியிலேருந்து காகிதம் தான். காகிதத்தை வச்சுக்க. ஆனால் ஒரு இஷ்யூவை பற்றி ஆழமாக பேசுறியா நீ? கேட்டால் அணையை பற்றி எனக்கு தெரியும், நான் அண்டர் வாட்டர் போய் உள்ளே போய் பார்த்துருக்குறேன்ற. சைக்கிள் எடுத்து போட்டுறேன், எனக்கு சைக்கிளோட தெரியும்னு காட்டுறியா? சைக்கிளை ஓட்டிட்டு போட்டு எப்படி அப்படின்னா அது பேர் பிரச்சாரமா? மோடி பண்ற மாதிரியே நீயும் பண்றீங்க முட்டாள். தலைவர்கள் பலரும் ஒரு எளிமையை வந்து காட்டுறதுக்கு, நான் மக்களோட மக்களாக இருக்கிறேன்றதுக்கு வந்து மக்களா இருந்ததுன்னா இப்போ ஸ்டாலின் போறாரு, பேசுறாருல, மாதிரி எவ்வளோ கேண்டிடேட்ஸ் போறாங்க, பேசுறாங்கல்ல, கையை கொடுக்குறாங்க, என்ன ஏது பிரச்சனை என்ன எதை பேசுறாங்கல்ல. நீ என்ன பேசுன? ஒரே ஒரு நபரோட நீ பேசுறத சொல்லு பார்க்கலாம். அவன் இறங்கி சைக்கிள் ஓட்டுறது என்ன கிம்மிக்ஸ் இதெல்லாம்? உள்ளபடியே அக்கறை இருந்துச்சு அப்படின்னோம்னா உன் ஆள் தானே பர்மிஷன் வாங்குற. இப்போ எத்தனை பர்மிஷனை கேன்சல் பண்ணியிருக்கிற? 10க்கும் மேலே பர்மிஷன் நீங்கள் அறந்தாங்கி கேன்சல். என்ன அர்த்தம்? நீ கொடுக்க வேண்டியது அப்புறம் நான் வர வேண்டியது. அப்போ உனக்கு என்ன குறை? உனக்கு மன குறையா இல்லை உடல் குறையா? உடம்புல ஏதாவது நோயா உனக்கு? ஒரு நாள் வெளில வந்துட்டா மறுநாள் வெளில வர முடியாத சூழலை. ஆனால் நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களை பற்றி நாங்கள் வெளியில் பிரித்து பகுப்பாய்வு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. ஏன்னா உங்களை நம்பி நிறைய ரசிகருங்க வராங்க. அவங்களையெல்லாம் அப்படியே விட்டுட்டு அவன் நீ ஆச்சு ஒரு ரசிகன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஒன்றும் ஊடகங்கள் கிடையாது. நேர்த்தியான நீ ஒரு அரசியல் பண்ணியிருந்தேன்னா பிரச்சனையே வேற. நீ பேசுறதை வச்சு நாங்கள் விவாதிப்போம். ஆனால் நீ பேசுறதுக்கு விவாதிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீ வந்துட்டு போனீங்கன்னா அதுதான் பிரச்சனை ஆகுது. வந்துட்டு பேசாத போகிறது, ரத்து பண்ணுறது, அவனுக்கு ஒரு 4-5 மணி நேரம் காத்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் காரைக்குடியில் வந்து நேற்று தினம் அந்த கன்னியாகுமரியில் பேசும்போது கூட காரைக்குடியை வந்து மேற்கோள் காட்டினது. காரைக்குடிலையும் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் வந்து வெயிலில் வெட்ட வெளியில் மக்களையும் காக்க வச்சுட்டு கடைசியில் ரத்து பண்ணிட்டு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்தாரு. போயிட்டார் அவர். இது ஒரு 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 மைதானத்தில் பண்ணுறதா இருந்ததுன்னா ஷெட்டை போடுன்றாங்க எஸ்ஓபி. அதான் உங்களுக்கு கோபம். ஷெட்டு போட்டு சேரை போட்டு உட்கார வை அப்படின்றாங்க. அந்த 10,000 பேருக்கும் அதுக்கு செலவாகுது இல்லையா? அதான் அவங்களுக்கு கோவம். சொல்ல மாட்டேன்றாங்க பாருங்க 2 பேர். இவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு, அவன் ஆதவ அர்ஜுனா ரெட்டி அவனும் சொல்ல மாட்டேங்கிறான் பாருங்க. என்ன அவங்களுக்கு கஷ்டம்? சொல்ல வேண்டியது தானே. இவங்க வந்துட்டு எஸ்ஓபி போட்டாங்க, அதனால இவங்களுக்கு கூடுதல் செலவு. சொல்ல தெரியல அவங்களுக்கு, பயம். எங்களுக்கு மட்டும் கண்டிஷன் போட்டுருங்களா, எங்களுக்கு மட்டும் வேற யாரும் பண்றாங்க? ஸ்டாலின் 4 மணிக்கு பேசுறாரு, அப்புறம் 7 மணிக்கு பேசுறாரு. நீ அந்த மாதிரி பேசிட்டு போவ. தொடர் ரத்து ஆகுது இல்லை சார்? இப்போ நீங்கள் நல்ல ஒரு பாயிண்ட் ஒன்று கேட்டீங்க. இப்போ நீங்கள் நல்லதாக, நீங்கள் ஒரு இளைஞர் தான், ஒரு 50-51 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் தான், நல்லாவே ஆக்டிவாக பாலிடிக்ஸ் பண்ணலாம், இஷ்யூஸை நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணலாம், தினமும் நீங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடலாம், மக்களோட மக்களாக சந்திக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. உங்களுக்கு என்ன உடலில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற கேட்குறீங்க. நம்ம முதல்வரையும் பார்க்குறோம், எதிர்கட்சி தலைவரையும் பார்க்குறோம், 2 பேருமே 70+ தான். ஆமாம். அவங்க வந்து நம்ம எதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் ஸ்டார் முகமாக இருக்கிறாரு அதிமுகவுக்கும் அது என்டிஏவுக்குமே. ஆமாம். ஒவ்வொரு தொகுதிக்கும் அவரு போய் கத்துறாரு, அவரு போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. அவர் கருத்தியல் ரீதியாக உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம், ஆனால் அவருடைய அந்த களப்பணியை நீங்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. எம்கே ஸ்டாலினும் அப்படிதான். ஈச் அண்ட் எவ்ரிடே ஒரு ஏதாவது ஒரு மாவட்டத்திலையும் மண்டலத்திலையும் அவருடைய பங்களிப்பு இருக்குது. இப்படி தான் இருக்குது. திரு சீமானும் சொல்லவே வேண்டாம், இவரை விட ஒரு மூத்தவர், அவரும் தொடர்ந்த களத்தில் இருக்காரு. இப்போ விஜய்க்கு என்னதான் பிரச்சனை? அதான் இங்கே பிரச்சனை. நம்மளுக்கு அது தெரியலல்ல. இவனுங்க இந்த ஆள் வந்துட்டு சினிமாவில் இருந்துட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு இவர் வரவே இல்லைங்க. மக்கள் மீது அக்கறை கொண்டு வந்தவராக இருந்திருந்தா இவர் எவ்வளவோ ஒரு விடயங்களை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு ஆழமாக பேசுகிறப்ப, நீங்கள் வந்துட்டு இங்கே பரந்தூருக்கு போனீங்கல்ல, பரந்தூரில் விஜய் பரப்புரை பண்ணதை பார்த்தீங்க. அந்த பரப்புரையில் மட்டும் ஏன் நல்லா பேசிட்டு போயிடு? நீ அதுலேயும் குறை இருந்தது வேறு கதை, நல்லா பேசிட்டு போனேன். அதே மாதிரி ஒரு விஷயம்லையும் நீ பேசலாமே, ஏன் பேசலை? எந்த விதமான அக்கறை? இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைங்க. இதுக்கு மேலே சினிமாவில் நடிக்க முடியாத அளவுக்கு அவருக்கு ஏதோ பிரச்சனை. இந்த லைட்ஸ்னாலேயோ இதனாலேயோ ஏதோ இருக்கலாம். அதனால் இவர் விட்டுட்டு இவர் வந்துட்டார். காசை புறக்கணிக்கக்கூடிய மனுஷனாக இருந்தானா காசுக்காக ஒரு கட்சியை வந்து ஒரு பணக்காரங்கிட்ட கொடுப்பானா? அதுவும் ஒரு லாட்ரிக்காரங்கிட்ட. நீ சொல்கிற எனக்கு 650 கோடி ரூபாய் ஏதோ சொத்து சொல்கிற,
இன்னொரு சினிமாக்காரன் சொல்கிறான் அவனுக்கு ஒரு 7500 கோடி ரூபாய் சொத்து இருக்குது அப்படின்றான். 10 மடங்கு 10 மடங்கு சொல்கிறான், 10-12 மடங்கு சொல்கிறான். ஓகே ஓகே ஓகே. புரியுதுங்களா? இவர் ஒன்றும் காசெல்லாம் விட்டுட்டு வர மாதிரிலாம் தெரில இவரோட ஆக்டிவிட்டிஸ். அப்படின்னா எடுத்து அள்ளி எறியணும். எனக்கு நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் அரசியல் ஆரம்பித்தார், 77 ஆட்சியை பிடிச்சாரு, 80ல் கட்சியை டிஸ்மிஸ் பண்ணுற உடனே அடுத்த தேர்தலுக்கு போகிறதுக்கு துட்டு இல்லை தெரியுமா அவர்கிட்ட? ஓஹோ. அது ஒரு பணக்காரன் வந்து உதவுனா அந்த பணக்காரன் பின்னால் ஒரு எம்பி ஆகினார், ராஜ்யசபா எம்பி ஆகினார். அவர்கிட்ட இல்லை, அவர் நண்பர்கள்கிட்டே இல்லை. ஏங்க 50,000 ரூபா வச்சுட்டு அவர் கோயம்புத்தூர்ல உட்காந்துட்டு இருக்காருங்க. மொத்த பணமே அவர்கிட்ட இருந்து 50,000 ரூபா தாங்க. போயிட்டு துரைக்கருணாகிட்ட பேட்டி எடுத்து பாருங்க, அதெல்லாம் தெரியும். அவர் அரசியல்வாதியா, நீ அரசியல்வாதியா கேட்குறேன். அப்போ நீ எதுக்கு நீ வந்த? நீ முதல்ல நீ அரசியலுக்கு நீ வந்தது இந்த மக்கள் மீது கொண்ட அக்கறையாக இருந்ததுன்னா எந்த மக்களுடைய பிரச்சனையும் தெளிவாக பேசியிருக்க சொல்லி பார்ப்போம். எதையுமே பேசலையா நீ? நல்லா சந்திக்கும் போது நல்லா தானே இருந்த நீ. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு உனக்கு உடம்புக்கு? அதை முதல்ல நீங்கள் விளக்குங்க. சும்மா ஒரு நாள் வர்றது மறுநாள் ஏதாவது ரத்து பண்ணுறது எதாவது விளக்கம் கொடுத்துருதா? தமிழக வெற்றி கழக கட்சியிலேருந்து வந்திருக்கா விளக்கம்? இல்லையே. ஏன்? அப்போ இது சொல்ல முடியாத ஒரு விடயம் இருக்குது. நீ எதுக்கு? என்ன ஆச்சு உனக்கு? சரி, நீ வந்துட்டு மக்கள் அக்கறையை கொண்டோ அரசியல் அக்கறை கொண்டோ நீ அரசியலுக்கு வரவில்லை, சினிமாவையும் திறக்கவில்லை. அதற்கான காரணத்தை நீ வெளிப்படுத்தவில்லை. இவ்வளோதான். இவருடைய வாழ்க்கை பயங்கரமான ரகசியங்கள் அடங்கியது. நம்மளுக்கு தெரியல. அதனால தான் இந்த மாதிரிலாம் கிமிக்ஸ் எல்லாம் நடக்குது வெளியில், எல்லாம் போத்துறதுக்கு. நம்ம சொல்கிறோம் இவருக்கு ஏதோ உடம்புக்கு உடனே சைக்கிள் ஓட்டி காட்டுறது. அதுக்கு தான் நான் ஃபிட்டாக இருக்கிறேன் அப்படின்னு அது வேகமாக அப்படியே பிரித்து காட்டுறாரு. என் மெதுவாக போவேன், எல்லாரும் தான் இருக்கிறாங்கல்ல. ஆதரவாளர்கள் தொண்டர்கள் வந்து கொஞ்சம் ஆரவாரமாக ஏதாவது கொஞ்சம் போய் முட்டி மோதி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும். அப்புறம் இறங்கும் போது எப்படி இறங்குறாரு? சைக்கிளை விட்டு உடற மாதிரி இறங்குறாரு. உடனே எல்லாரும் பிடிச்சிக்கிறாங்க. சைக்கிள் இருந்து இறங்க தெரியாதா உனக்கு? சைக்கிள் ஓட்ட தான் தெரியுமா? என்ன அதெல்லாம்? ஆக அவங்க ஏதோ மறைக்கிறாங்க, மக்கள்கிட்ட ஃபுல்லாக மறைக்கிறாங்க. ஆனால் விஜய் இந்த ஊடகங்கள்லாம் இருக்க, இவ்வளோ தொலைக்காட்சிகள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எவனாவது ஒருத்தன் ஏன் விஜய் கன்னியாகுமரிக்கு வரல, ஏன் 4 மணி நேரம் லேட்டாக வந்தார்? மதுரை விட்டு காரைக்குடி அவ்வளோ தொலைவா? எது வரதான மக்கள் அப்படி எதிரில் வந்தாங்க என்னங்க அப்படின்ட்டு போலீஸோட ரிப்போர்ட் எடுத்து வெளியிட சொல்லுங்கள். இவங்க எதையுமே பேச மாட்டேன்றாங்க இந்த டிவிக்காரங்க. எதனால் விஜய் வரவில்லை என்று தெரியவில்லை, இதற்கான விளக்கம் இல்லை, ஏன் இப்படி செய்கிறார் என்று தெரியவில்லை. நான் வந்தால் வருவேன், வராட்டி இல்லை, அப்படிலாம் பேசுவானே. அப்போ அவன் மன ரீதியாக அவர் சரியா இல்லையா? பிரச்சனை மனதிலையா உடல்லையா? உன் பிரச்சனையை சொல்ல. அதுக்கப்புறம் நீ முன்னெடுக்கக்கூடிய அரசியல் புடலங்க எல்லாம் அப்புறம் பார்த்துக்குருவோம். புரியுதா? மக்கள் உன்னை பார்த்து ஏமாறதுக்கு தயாராக இல்லை, ஆனால் ஒரு ரசிகர்கள் உன்னை பார்த்து ஏமாற தயாராக இருக்காங்க. அதை பத்திரிகையாளர்களாகிய நாங்கள் தடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். அதனால் இந்த கேள்வி கேட்குறோம், என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்லு. நீ ஏன் சினிமா முதல்ல வந்த? சினிமாவை ஏன் விட்ட? நான் உச்சத்தில் இருந்தேன், உச்சத்திலிருந்து விட்டு விட்டேன், சினிமாவில் நடிக்க தான் நிறுத்தினேன், வேறு என்னத்தை நீ விட்ட? நீ அதே மாதிரி பங்களாவில் தான் தங்கியிருக்கிற, அதே மாதிரி வசதியான காரில் வர, பரப்புரைக்கு 6 கோடி செலவு பண்ணி ஒரு பஸ்ஸு, எல்லா வசதியும் அதில் உண்டு. என்ன ஆச்சு உனக்கு சொல்லு? ஒரு பரப்புரை பண்ணிட்ட அப்படின்னா அப்படியே இப்போ இந்த எலெக்ஷன் அப்படின்றதுனால நீ அடிக்கடி வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. வந்துட்டு போ. நீ எல்லாம் பேருந்தில் தான் பயணம் பண்ண போகிற, இல்லாட்டி இன்னொரு வண்டி இருக்குது, எல்லாம் ஃபுல்லி ஏசி தான். அதில் என்ன உனக்கு பிரச்சனை? நீ பேசுகிறதே 19 நிமிஷம் தான் கடைசியாக வந்துட்டு பேசுகிற இடத்துல, வெறும் 19 நிமிஷம் தான் பேசுன நீ. அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 5-6 நிமிஷம் வந்துட்டு பேப்பரை பரட்டி செலக்ட் பண்ணுறதுக்கு ஆகிப்போச்சு. அப்போ வந்துட்டு டிவிக்கள் வேறு மியூசிக் போடுறேன், இடைப்பட்ட நேரத்தில் தேடுறாரு எந்த விஷயம் பேசலாம் அப்படின்ட்டு. எதுவுமே இல்லை சார். அவர் வந்து இப்போதான் என்ட்ரி கொடுத்துருக்கிறாரு. போக போக அவர் வந்து சொல்றீங்களா? இப்போதான் என்ட்ரி கொடுத்துருக்காரு, இப்போதான் என்ட்ரி கொடுத்துருக்காரு, இப்போதான் என்ட்ரி 10 வருஷம் சொல்றீங்களா? இப்படியெல்லாம் எம்ஜிஆருக்கு இந்த லிவரேஜ் எல்லாம் கொடுக்கலையே, விஜயகாந்துக்குலாம் இப்படிலாம் கொடுக்கலையே. இவருன்னா என்ட்ரி கொடுக்கறது போடலங்க. உன்னை ஏன் என்ட்ரி கேட்டான்? நீயே தான் சொல்லிட்டு வர, உன்னை ஏதோ அடைச்சா மாதிரி. உன் ரசிகன் சொன்னானா, தலைவா நீ அரசியலுக்கு வந்து காப்பாற்று தலைவா அப்படி சொன்னான். அவன் அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ண நான் உன் மேலே பால் ஊற்றுறேன் அப்படி தான் சொன்னான். இப்போ பால் தான் ஊற்றிட்டு இருக்கிறாங்க உனக்கு இல்லை, வண்டி மேலே ஊற்றுறாங்க பால்.
சார் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் குற்றச்சாட்டு வச்சீங்க தாவேக்கா ஒரு விளம்பர ஒரு ஒரு வியாபார ஒரு அரசியல் தான் செஞ்சுட்டு இருக்காங்கங்கிற ஒரு விமர்சனம் வச்சிங்க. குறிப்பாக இப்போ அவருடைய பிரச்சாரத்தில் பார்க்குறோம் தன்னை மட்டும் தான் முன்னிலைப்படுத்துறாரு. ஒரு வீட்டில் விஜயும் இருக்காங்க. தெரிஞ்சாதானங்க ஒரு வேட்பாளருடைய பேரு தெரிஞ்சாதானே இவர் சொல்லி அந்த வேட்பாளரை செலக்ட் பண்ணீங்க. எத்தனை வேட்பாளர் உனக்கு தெரிஞ்ச வேட்பாளர் சொல்லுங்க பார்ப்போம். அந்த வேட்பாளரோட உனக்கு ஏதாவது பரிச்சயம் இருக்குதா? இப்படி ஸ்டாலினுக்கோ இல்லை எடப்பாடி பழனிசாமி செய்வாங்களா? எடப்பாடி பழனிசாமி போயிட்டு யாருங்க உங்களுடைய உடுமலைப்பேட்டை உளுந்தூர்பேட்டை வேட்பாளர் கேட்டு பாருங்களேன். ஏன் என்ன பிரச்சனை அவருக்கு? அப்படி பேரை சொல்லுவார். ஜாதகத்தையும் சொல்லுவார். ஜாதகத்தையும் சொல்லிட்டு அப்படி தெரிஞ்சிருந்தா தான் செலக்ட் பண்ணுவான். ஏன்னா எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒன்றும் வேணாம், ஒரு 8 பேரை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பாடுபட்டார் நம்ம திரும்ப. தானே போட்டிடுறேன்னு சொன்னாரு. அவரே விட்டுட்டு வர வெளில வராரு. நான் ஒருத்தனை செலக்ட் பண்ணேன்னா 9 பேர் எனக்கு பகையாளி அவரான்றாரு. அவ்வளோ பேர் இருக்கான். அவ்வளோ பேரும் ஒருத்துதான்றாரு அவரு. நீ சொல்ல பார்க்கலாம் அந்த மாதிரி எங்க இருந்து வேட்பாளர்லாம் செலக்ட் பண்ண? நீ 106 வேட்பாளர்கள் மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க. மாற்று கட்சியில இருந்து வந்தால் பரவாயில்லைங்க. கட்சியை விட்டு எங்கெங்கேயோ வரான், யாருன்னே தெரியாது. அவனெல்லாம் கூப்பிட்டு கொடுத்துருக்குறான் கட்சியில். போட்டி எடுறீங்களா, வரீங்களா, யாராவது ஒருத்தரை பார்த்து இப்படியெல்லாம் கான்வர்சேஷன் நடந்துருக்குது. யாராவது பார்த்து என்ன ஏன் மாவட்ட செயலாளர் நீ ஒரு வேட்பாளரை இது பண்ண முடியல, இப்படிலாம் எவனா செலவு பண்ண தெரிஞ்சவன செலவு பண்ண மாட்டானா அவங்கள்ட்ட துட்டு கேடு அடுத்தபடியா. நீங்கள் அதே குற்றச்சாட்டு வச்சிங்க 5 கோடி தான் நம்ம கொடுத்தாதான் வந்து சீட்டு அப்படின்ற மாதிரிட்டு. அப்போ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் நிச்சயமாக பண்ணியிருப்பாங்க. இதில் பிரச்சாரத்தில் இப்போ இவர் பேரும் சொல்ல மாட்டேங்கிறாரு, ஊரும் சொல்ல மாட்டேங்கிறாரு, பிரச்சாரத்தையும் வரமாட்டேங்கிறாரு. வந்தால் தானே முதல்ல. அப்போ அவங்களாம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட மாட்டாங்களா? வேட்பாளர்களுடைய நிலை என்ன? ஒரு பரிதாபத்துக்குரிய நிலை எங்கே பரப்புரை நடக்குது? இப்போ சைதாப்பேட்டையில் எங்கே வந்துருக்காரு அவருடைய கட்சிக்கு அவருடைய வேட்பாளர். நீங்கள் பார்த்தீங்களா உங்களுடைய வேட்பாளர் உங்களுடைய நீங்கள் இருக்கிற தொகுதியில் வந்தாரா? இல்லை, வரல. இவங்க டிவிக்காரன் தேடுறான் எங்கடா தாவி. ஏன்னா அவனுக்காகவே அடிமைப்பட்டவன் தானே இவன். விஜய் காரு டயர்லேருந்து இப்படி வச்சுட்டு இருக்கிறான் கீழே. கார் புறப்பட்டுச்சு சார், கார் புறப்பட்டுச்சு சார் அப்படின்றான் படையூரில். யார் கேட்டது இதெல்லாம்? விஜய் எங்கள் பரப்புரைக்கு வராது. அந்த இடத்துல காட்டாக போகிறோம் அப்படியே சும்மா முன்னாடி வச்சுக்கிட்டு பின்னாடி வச்சுக்கிட்டு வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறவனுக்கு எதுக்கு நீ வந்துட்டு முன்னாடி கேமரா வைக்கிற? யாரை ஏமாத்துறீங்க நீங்களா? எதுக்கு இந்த மாதிரி பூச்சிக்கிறீங்க? நான் ஊடகங்களை கேட்குறேன், எதுக்கு பூச்சிக்கிறீங்க? விஜய் அவர் வண்டியில் வராரு, அதே அப்படியே எடுத்துகிட்டு போகணுமா 40 கிலோமீட்டரும்? உங்களுக்கெல்லாம் மானம் சூடு சொரணைகளும் கிடையாது. இதெல்லாம் எந்த இடத்துல வந்து ஜேர்னலிஸ்ட் இதெல்லாம்? விஜய் இங்கேருந்து வர்றதை எடுக்கிறீங்க, ஃப்ளைட்டில் ஏறுறது ஆனால் எங்களுக்கு அதில் நிறைய இன்புட் கிடைக்குது. 4 ஸ்டெப் ஏறுறதுக்கு அவர் இப்படி ஏறுறாரு. அதெல்லாம் நீங்கள் தான் கொடுத்தீங்க. நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க ஊடகவியலாளர்கள், நல்லா எடுத்துருக்கீங்க, ஃபுல்லாக எடுத்துருக்கிறீங்க சார். ஊடகத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய தாவேக்காவுடைய ஒரு வேட்பாளர் தான் நினைப்பான். நம்மளுக்காக நம்ம தலைவர் இருக்கிறாரு, அவர் தான் எல்லா இடத்துல நிற்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. வருவார், அவர் பேசுவார், நம்மளுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும், நல்லா இருக்கும். நம்ம அப்படிதான் எதுவுமே இல்லை. அந்த பிரபுன்ற ஒருத்தனை மட்டும் காட்டிட்டு போயிட்டார் அவர் காரைக்குடியில். ஏன் மற்றவங்களாம் எதுவுமே இருக்கு. இன்னும் ஒரு 5-6 நாள் வருவார் அவர், அவ்வளோதான். 5-6 நாள் வருவார், ஒரு 10 நிகழ்ச்சியை ரத்து பண்ணுவார், ஒரு 5 நிகழ்ச்சியில் கலந்துக்கிடுவார், சைக்கிள் ஓட்டி காட்டுவார், எல்லாம் பண்ணிவிட்டு இருந்தாலும் போய் செட்டில் ஆகிடுவான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வரவே மாட்டான். இப்போ எனக்கு இந்த விவகாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஊடகத்தில் வரக்கூடிய தாவேக்காவினர், தாவேக்கா ஆதரவாளர்கள் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் 2 வயசு குழந்தை கூட வீட்டில் உள்ள அப்பா அம்மாட்டையும் தாத்தா பாட்டிகிட்டையும் வலியுறுத்துது, அப்பா நீங்கள் வந்து விஜய்க்கு போடுங்க ஓட்டு, தாத்தா நீங்கள் விஜய்க்கு போடுங்க ஓட்டு அப்படின்றாங்க. விஜய் காலத்துலலாம் இறங்கிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க, வீட்டுக்குள்ளேயே பிரச்சாரம் நடக்குதுங்க. பள்ளி மாணவர்களும் சரி, கல்லூரி. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் பேச வரவன்ட்டுக்கு. விஜய் கிட்ட எதை கொடுத்தா அது செய்வார்? ஒருத்தருக்கு ஒரு புரிதல் தானே செய்யறதுக்கான கெப்பாசிட்டி. உனக்கு ஒரு விடயமே என்னன்னு தெரியாது, அது எப்படி நீ சரியாக செய்ய? உனக்கு நீந்தவே தெரியாது, அவரை நம்பி இப்போ ஒரு ஆற்றுக்கு அத்தாண்ட கரையில் விட்டுறாரு, இறங்குவியா நீ தண்ணியில்? போட்டு இருக்குது, ஆனால் போட்டு ஓட்ட தெரியாது, அந்த பையன் இருக்கிறான், அவன் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களை சேர்த்துறோம் அப்படின்னோம்னா ஏறுவியா நீ போட்டில்? என்னடா உங்களுடைய ஒரு விடயத்துலையும் இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறீங்களே, ரங்கராட்டினம் சுற்றும் போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்க்குறீங்க, கூட்டுக்குமா அப்படின்ட்டு. ஸ்விம்மிங் பூலில் இறங்கும் போது
காப்பாற்றுறதுக்கு 4 பேர் இருக்கணும்னு பார்க்குறீங்கல்ல, ஆட்சியை மட்டும் தூக்கி ஒன்றும் தெரியாதவங்கள்ட்ட கொடுத்துருவீங்களா நீங்கள்? அட முட்டா பயலே, 2 வயசு பிள்ளைங்களுக்கு அறிவு இருந்தது அப்படின்னோம்னா அதுங்க போயிட்டு ஓட்டு போட வேண்டியது தானே, அதுங்க போயிட்டு பிரச்சாரத்துக்கு போக வேண்டியது தானே. அறிவு இல்லாத பேசுகிறீங்களா? 2 வயசு பிள்ளைக்கு ஏதாவது தெரியுமா? என்னங்கடா நீங்கள்லாம் பேசுகிறீங்க முட்டா பயல்கிற மாதிரி? விஜய் முட்டா பைய, அவனை ரெப்ரசன்ட் பண்ணுற நீங்களும் முட்டா பையலாக இருக்கணுமா? நானெல்லாம் அப்படி நினைக்கல. சொல்லுங்க, ஒரு முட்டா பையன்கிட்ட தூக்கி கொடுப்பீங்களா எல்லாத்தையுமே? நல்லா இருக்கிறாரு, நல்ல நடிகர், அவர்கிட்ட விட்டோம்னா போதும், அவருக்கு புதிய ஒரு நகரத்தை நிர்மாணிப்பார், ஒரு புதிய தலைநகர் அப்படி சொல்லுவீங்களா நீங்கள்? உட்கார வச்சு கேள்வி கேட்டால் எது மாநில அரசு, ஒன்றிய அரசுன்னா, மாநில அரசுன்னா, உள்ளாட்சி. இப்போ உள்ளாட்சியில் எத்தனை பிரிவு இருக்குன்னு தெரியுமா? விஜய்க்கு வார்டு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? விஜய்க்கு அவன் ஏன் ப்ரெஸ்ஸை சந்திக்காத ஓடுறான்றது தெரியுதா? அதே மோடி மாதிரியே சிறந்த அறிவாளி, ஆக சிறந்த அறிவாளி இவங்க. அங்கே மோடி, இங்கே விஜய், ரெண்டும் ஒன்று தான் எல்லா கிரேட்லேயும். அதுன்னா அது, இதுன்னா இது. மோடி படிப்படியாக உயர்ந்தவர் சார். அவர் வந்து களப்பணியில் செஞ்சு காரியகர்த்தாவாக இருந்து அவர் முதலமைச்சர் ஆகி பிறகு பிரதமர் ஆகி அவர் இந்த இந்தியாவுடைய நாட்டையும் படித்த சான்றிதழ் எது தெரியுது இல்லை? நீங்களும் ஒரு பொடி வச்சு தான் கேட்குறீங்க. படித்த சான்றிதழ்லாம் அவர் கொடுத்தாரு, அந்த சான்றிதழ் எது தெரியும் பார்த்தீங்கன்னா? அவர் படித்தவர், அப்படியே வந்தவர், அதெல்லாம் விடுங்க சார். எவ்வளோ காலம் தான் ஏமாற்றுவாங்க? நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், பதில்னால தெளிவுபடுத்தலாம். அதுக்காக கேள்வியை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஏமாத்துற மாதிரியே கேட்கறதுலாம் வந்துட்டு தப்பு. உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன விவரம் தெரியாத ஆளா? நீங்கள் விவரம் தெரிஞ்சவர் தானே, அப்புறம் மோடியை பற்றி தெரியாத மாதிரி கேட்குறீங்க. அதனால் சொல்ல வரேன், ஊடகவியலாளர்கள் எல்லாருக்கும் சொல்ல வரேன், உண்மையை வந்துட்டு வெளியில் சொல்லுங்கள். நான் விஜயோட இருந்தேன் 6 மாதம், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, 6 மாதம் கரெக்டாக. 30ஆம் தேதி கொடுத்துட்டேன். காந்தி சுடப்பட்ட அன்னைக்கு வந்துட்டு நான் வெளியேறிட்டேன். ஒரே ஒரு காரணத்தை தான் வெளியேறினேன். இவன் கொள்கை எதிரேன்னு பிஜேபியை காட்டுறான். அந்த பிஜேபி வழி வந்து சிடிஆர் நிர்மலுக்கு வர கட்சியில் சேர்க்குறான். இவன் ஊழலை ஒழிப்பான்றான். இவன் ஆதவர்ஜனாவை கட்சியில் சேர்க்குறான். முடிஞ்சு போச்சு கதை. எனக்கு இது 2 போதும். இவன் தப்பாக போவான் அப்படின்றத முடிவு எடுத்துட்டேன். எடுத்து இன்றைக்கி நான் 30ஆம் தேதிக்கு அப்புறம் கொடுத்த இன்டர்வியூ எடுத்து பாருங்கள், தெளிவாக இருக்கும். அதிமுகவுடையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு, அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி நேர் சாட்சி நான் என்கிட்ட தான் சொல்கிறாரு. அப்போ யார் இவர்? இன்ன வரைக்கும் சரியாச்சா? அதோட மோசமாக போது பாருங்க. அதனால் நீங்கள்லாம் எல்லோரும் புரிஞ்சுக்கங்க, விஜய் ரசிகர்களே நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் அப்படி இப்படியே ஆய்வு, நீங்கள் டான்ஸ் ஆடுங்க, அதெல்லாம் பற்றி ஒன்றும் இல்லை. விஜய் நல்லா டான்ஸ் ஆடுவார், அவர் வந்துட்டு அப்படின்னா வந்துட்டு என்ன சார், நதியெல்லாம் சரியாக ஓடுமாண்ணா? வெள்ளம் வந்துச்சுன்னா வெளியிலே வரமாட்டான். நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத முதல்ல உணருங்க. ஏன்னு கேளுங்க. எவ்வளோ பார்த்து தலைவா விஜய் என்ன அப்படி சொல்கிறீங்களா? தலைவா உடம்புக்கு என்ன தலைவா அப்படின்னு கேளுங்க. கீழே இருந்துட்டு, ஏன் தலைவா அடிக்கடி ரத்து பண்ணுற? ஏன் தலைவா ஓடி போயிட்டு ஒழிஞ்ச மாதிரி இருக்கிற நீ? ஏன் தலைவா எங்களெல்லாம் காக்க வச்சுட்டு 5 மணி நேரத்துக்கு ஒரு பேசாதே போகிற? ஏன் தலைவா 1 மணி நேரம் முன்னாடி வந்துட்டு என்கிட்ட பேசுகிறவன் தலைவா? ஏன் தலைவா எங்ககிட்ட கையை கொடுத்து 4 வார்த்தை என்னன்னு கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு கேளுங்க. அப்போ தெரியும் உங்கள் தலைவனோட யோக்கியதை என்னான்ட்டு. அப்போ பெப்பேன்னு. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.